ஹாய் விவாஸ். செஞ்சிக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை. பீரங்கி வச்சு அடிக்கிற இடம், எதிரிகள்லாம் தாக்குற கோட்டை அது. இது அந்த காலத்து பழைய காலத்து கிணறு பாருங்கள். இதெல்லாம் ஓய்வு வேறு மண்டபம். நுழைவு வாயில். இப்போ இது அந்த காலத்தில் எதிரிகளை தாக்கும்போது இந்த இடத்துல இருந்தால் பீரங்கி வச்சு அடிக்கிறதுக்கு பாதுகாப்பு கோட்டை. சிப்பாய் நிற்கிற இடம் இது. நுழைவாய் செஞ்சிக்கோட்டை. அது என்னன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஒரு ராஜாவுக்காக கட்டின கோட்டையாக இது. அதனால் அந்த காலத்தில் சார் காலையில் சாப்பாடுங்களா? இது என்னன்னு தெரியலையா, அங்கே பார்ப்போம். இது என்னது கிணறா? என்னன்னு தெரியல, வேலை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் அரண்மனையா? கல்யாண மண்டபமா? அந்த காலத்துலையா? அந்த காலத்தில் ராஜ பரம்பரை கல்யாண மண்டபமா இது? ஓ, அது என்னன்னு தெரியல. குட்டாக இருந்துச்சு. அது மீட்டிங் ஹால் மாதிரி எடுத்து தெரியுது. பாருங்க, மீட்டிங் ஹால் மாதிரி தான் தெரியுது. என்னன்னு தெரிலப்பா. அந்த காலத்தில் வீடாக தான் இருந்திருக்கும். பாறைங்களை பார்த்தா தெரியுது. பயங்கரமாக வச்சு பண்ணிருக்கானுங்க. இல்லை சின்ன சின்ன ரூம்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிதிலமடைந்த தளம். கிணறு இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கிணறு துளிவுண்டு கிணறு இருக்குது. இன்னமும் இது நீர்த்தேக்க தொட்டி மாதிரி. ரைட், நீர்த்தேக்க. ஒரு வேளை இது ராணிங்களுக்கு இருக்கிற இந்த நம்ம ஊரில் வச்சுருக்கோம்ல டாய்லெட்டு, அதுவாக கூட இருக்கலாம். இதுதான் மண்டபங்களாம். பாருங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க. கல்யாண மண்டபம். ராஜாக்கள் வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக கல்யாண மண்டபம். உள்ள அனுமதி இல்லையாம். அதுக்குள்ளே ஒரு தெப்ப குளம் கூட இருக்குது. ஓ, இது தெப்ப குளம் இல்லைங்க, நீச்சல் குளம். ராஜா ராணிங்கெல்லாம் உட்காந்து நீராடுற இடம் மாட்டேங்குதுப்பா. ரைட். ஓ, கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் பண்ணோன்னா படி இருக்கணுமே அந்த நடுவில் இருக்கிற இடத்துல. தெரில, இந்த சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம எழுதி வச்சுருக்கானுங்க. இதில் என்ன எழுதிருக்குது பாருங்கள், கல்யாண மகால் தான். கல்யாண மகால். இது தொல்லியல் துறை. அரச பெண்கள் தங்கு அதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ள சுடுமண் குழாயில் சக்கர குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வர பயன்படுத்தப்பட்டுள்ளது.
செம்மையாக இருக்குதுங்க ஆலமரம். அந்த அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் பாருங்க, அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. யானைக்குளம். போலானா இருண்ணா. அதெல்லாம் என்ன இருக்குது? அது இது குளமா? அது தண்ணி இருக்குதுங்களா? யானைக்குளம் அங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ பாருங்கள், பழைய காலத்து கட்டடம். இது என்னதுண்ணா இது? அது கல்யாண மண்டபம். அது அதில் வேலை நடந்துட்டு இருக்குதாங்க. ராணிங்க குளிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தொட்டி இருக்குது அதுக்குள்ள. இல்லை, வேலை நடந்துட்டு இருக்குது. உடற்பயிற்சி கூட கட்டிடத்தின் கீழே காணப்படுகிறது. ஓ, அதுதான் உடற்பயிற்சி கூடம். உடற்பயிற்சி கூடம் அது. யானை குளம்னா இதுக்கு தண்ணி கட்டுறதுக்கு கூப்பிட்டு வருவாங்களா? இதுலேயே போகுமா? ஆஹா, யானை குளமா? அது உடற்பயிற்சி கூடமா இருக்குமா? தான் யானை குளத்தை உள்ளே வந்து பார்ப்போம். டோர் போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். என்னண்ணா வானா இதெல்லாம் தேவைப்படுதுண்ணா அது எனக்கு. யானைக்குளத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே சாமி செம்மையாக இருக்குதுண்ணா. இங்கே பாரு, பயங்கரமாக இருக்குது இடம். இங்கே வந்து பாரு எப்படி இருக்குதுண்ணா. இதுக்கு யானைக்குள்ளோன்னு வச்சுருப்பாங்க. இது எப்படியும் 1/2 ஏக்கரா வராதா? 1 ஏக்கரா இருக்குமா? இந்த குளம் மட்டும் 1 ஏக்கரா இருக்குங்களா? ஆனால் என்னென்ன சொல்கிறா? வருங்க. இப்போ இது ஆண்டவங்க எங்கே போயிருக்காங்க? ஆண்டவங்கன்னா கைதாகவே அடித்து கொண்டுட்டு போயிருப்பானுங்க. அடுத்தடுத்து ராஜாக்கள் வராங்களா? அடுத்தடுத்து வாரிசு இருப்பாங்க. இருந்தாலும் இருப்பாங்க. எல்லாத்தையும் கொன்னாலும் கொண்டுருப்பானுங்க. யார் ஆண்டாங்கன்னு தெரியலண்ணா. ஆனால் அவங்களுக்குலாம் வாரிசு கிடையாதுண்ணா. அது வேறு மாதிரி. இந்த வீடியோவில் வராது, நான் சொல்கிறேன் அப்புறமேல். இந்த குளத்துக்கே பாரு எவ்வளோ மெனக்கட்டு எத்தோட பாறையை போட்டு பிட் பண்ணிக்கிறானுங்க பாரு. இந்த குளத்துக்கு மட்டும்தான் அதில் வேறு எதுவுமே கிடையாது. நான் பயந்தே போய்ட்டு எங்க மரப்பள்ளி எப்படி இது பத்தியா வந்து படுத்து வரதுக்கு அருமையாக கிடங்க. ஒன்று கூட்டு வரலாம். அது அங்கே எதுவும் விட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க போல மேலே. அது அந்த சின்ன கல் எங்கள் அம்மா அந்த கல் அறுத்துச்சாங்க. எங்க தெரில. இல்லை கொண்டு போன எங்கே அறுத்துச்சாங்க? அது எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ராங் வந்து இப்போலாம் எந்த கல்லும் வராது. எங்கே கொஞ்சம் கூட போட முடியலையதா? பாறை சொன்ன மாதிரி போட எப்போ கட்டுறதோ அதை போட முடியல. அப்படியே பையா கொஞ்சோண்டு பேக முடியலதா? கொஞ்சோண்டு வந்து அதுதான் யானை கட்டி போடுற இடம். யானை மண்டபம்.
இது உடற்பயிற்சி கூடமா? உங்கள் பாருங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் தான். யானை கட்டி போராடணும். அதான் தெரியல, யானை மண்டபம். யானை மண்டபம் இல்லை, உடற்பயிற்சி கூடம். அதுவும் இருக்கலாம். ஆமாம், அது உடற்பயிற்சி கூட. அப்போ இது என்ன இது கோயிலாக இருக்குமாண்ணா? இந்த பக்கம் கதவை அடைச்சிட்டாங்களா? அடைச்சிட்டாங்களா? அந்தாண்டு பக்கம் இருக்குமா? இருக்குது கதவு. ஆமாம், வரந்தாங்க இருக்குது வாக்கப்பலாம். இது என்ன இது? இதுதான் உடற்பயிற்சி கூடம். சும்மா அப்படியே எட்டி பார்த்துட்டு வர வேண்டியதான். ஆமாம், விளக்கு இல்லை, பந்தம். அது புறாலாம் இருக்குதா? சந்துக்கு சந்து புறா உட்காந்துட்டு இருக்காரு. சாமி, உடற்பயிற்சி கூடத்துக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு சிப்பாய் வச்சுருந்துருப்பாங்க பாருங்கள். இந்த எதிரொலிக்குது. பயந்தே போயிட்டேன் உள்ள திடீர்னு ஒருத்தருக்கிறதுக்கு. இன்னுமா இங்கே ஆவியே தெரியுதா சிப்பாய் ஆவின்னு? டே சாமி, என்ன இவ்வளோ உயரத்துலையா மனுஷன் இருப்பான்? அதுக்கு பாரு, இது சந்து அப்பயும் எக்கோ வாங்குது. அது கல்லில் காது, அது கலவை. அந்த காலத்தில் வந்து ஒட்டணுது அதெல்லாம். அதை அப்படியே கல் அடுக்குவாங்க. இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி கூட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. கைதி அறை மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சுது. அதுதான் இது உடற்பயிற்சி கூட மாதிரி தெரியல. எதுக்கு இவ்வளோ உயரம்? உடற்பயிற்சி கூடனா ஓரளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து கைதிங்க உள்ளே அடைச்சி போட்டு லாக் பண்ணி போடுறது. அதான் இது வந்து கைதிங்க கிடைக்கிற இடம் மாதிரி தாங்க தெரியுது. ஃபோட்டோ பிடிக்கல. ஃபோட்டோ பிடிக்கலாமா? எங்கே வந்துக்கிட்டே இருக்கிறியா? மேலே என்ன தெரியலையா? போய் பார்த்துட்டு போகலாம். டைம் கிடக்குதுண்ணா. அக்காலாம் மாற்ற முடிங்கிறது எங்கே வரப்போகுது அதிகமாக? அக்கா 9:30 தாங்க ஆகுது. ஆமாம், இங்கெல்லாம் ஃபாரஸ்ட்டு கிடையாதுக்கா. எவ்வளோ இடத்த பிடிச்சி போட்டு ஒரு ராஜா ஆண்டுக்கிறார் பத்தியா? அது வந்து ரெஸ்ட் எடுக்கிற ரூம் பாருங்க, சிப்பாய்ங்களாம். அது என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். அது ஆலாமரெலாம் எந்த காலத்தில் ராஜாக்கள் வச்சதை கூட இருக்கலாம். எது? ஆலமரம் பழம் இது. அதுதானே போகிற வழியாட்டங்குது. அதுதான் மேலே கோட்டைக்கு போகிற வழி. ராஜா அங்கே தான் தங்கிடுவாராட்டங்குது. கோட்டைக்கு போகிறது அதில் தான் போக முடியுமாக்கா? எவ்வளோ தூரம் போனா? அது போன்ற அளவுக்கு போகணும். போயிட்டு தான் வரலாண்ணா.
இது வந்து மந்திரி சபைன்னு நினைக்கிறேன். அங்கே கோட்டை, அங்கே ராஜா அங்கே தங்கியிருப்பார் அங்கே மேலே. அதுதான் வாய்ப்பு அதிகம். இவ்வளோ ஒரு பாறை உடச்சி சிப்பா எதிரியும் தாக்காத மாதிரி பண்ணிட்டு பண்ணலாட்டேங்கண்ணா. அந்த பாறையெல்லாம் உடச்சிருக்கிறானுங்க பேர். அதா ஏற முடியாதுன்னா சொல்லுங்க. ஏறிலாமல்லாம். இதில் இதெல்லாம் வந்து குளிக்கிற இடமா இருக்கும் அந்த காலத்தில். இது என்ன, அது தூக்கு போடுற இடமா இருக்குமா? அப்படியே தான் இருக்கும். வெடி மருந்துக்கிட்டங்கண்ணா. அதா இது வந்து நெற்களஞ்சியம். நெல்லை வந்து அந்த காலத்திலலாம் வந்து யாருக்கும் கரையும் கிடையாதா. அவன் காட்ட திறமை இருக்கெல்லாம் ஓட்டிக்க வேண்டியதான். வெடி மருந்து கிட்டங்க பார்ப்பாங்க எப்படி வச்சிருக்காங்க. ஓட்டி பொய்யா எங்கே போயிட்டே இருக்குது. ஆஹா, அது எவ்வளோ இருக்குன்னே தெரியலப்பா. பாருங்க, ஏகப்பட்டது இருக்க மாட்டேங்குது. எப்படி உள்ள போகுது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுரங்க பாதை மாதிரி போகுது வெடி மருந்து கிடங்குக்குள்ள. வெடி மருந்து கிடங்க பாருங்க என்ன பாதுகாப்பாக இருக்குதுன்னு. இதை பார்த்தா நான் முன்னே பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு ராஜா தூக்கு மேடை நினச்சேன். ராஜா தவறுகளை செய்கிறீங்க நாட்டு மக்களா. அப்படியே பையா சாமி ஏகாப்பட்ட தூரம் இருக்குதுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு போகும்போது கலப்பாய் போச்சு. அது வந்து சிப்பாயிங்க ரெஸ்ட் எடுக்கிற இட மாட்டாங்க. அதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதான் இங்கே இன்னும் போட்டிருக்காங்க. அதாவது வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போகக்கூடாதான். சிகரெட்டு குடிக்கக்கூடாது, ஆயுதம் எடுத்து வரக்கூடாது, பேனர்லாம். அங்கே பாரு என்னமோ கேட்டு போட்டுக்கிறாங்க, நுழைவாயிலாட்டது. நாய்க்கே தானே ஆண்டுக்கிறாங்க, நாய்க்க மன்னர்கள். பார்ப்போம் பார்ப்போம். உள்ளே போகிறேன் பயமாக இருக்குதுங்க. இது என்னது, இது மேலே போக மாட்டேங்குது. அப்படியே பையா பயமாகுதுப்பா. இங்கெல்லாம் வேண்டாம், இருட்டாகுது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் தடுக்கவெல்லாம் இல்லை. இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல. பாருங்க போயிட்டே இருக்குது. மேல் மாடிக்கே போட மாட்டேங்குது. வேணாம்பா, எனக்கு உயிரை குள்ளெல்லாம் அழைக்குது. ஓ, வாங்க பார்ப்போம். ஓ,
இதுதான் நெல் களஞ்சியம். அது அவ்வளோ நெல் மூட்டையெல்லாம் அடுக்கி நாட்டு மக்கள் இல்லாத தருவாங்க நாட்டுக்குது. யார் வாங்குறது இது? சூப்பரான ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்கள தான். இதை பார்த்தாவே தெரியுது. அங்கே ஒரு சந்தை இருக்குது, அதுவும் நெல் களஞ்சி தான், இதுவும் நெல் களஞ்சி தான். என்ன ஒன்று அது மாதிரி தீட்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும். போதும்பா, தனியாக இருக்கிறதுனால பயமாகுது. என் கூட வந்தவங்களாம் வெளியே நின்ட்டாங்க. இது மேலே போகலாமாக்கா? மேலே போய் நெல் கொட்டுற இடமா? பயமாகுது பார்க்குறதுக்கு. ஆ இதெல்லாம் பாருங்க, இதை பார்த்தா தெரியுது. ரிவீட் வச்சுருக்கேன். அந்த காலத்துலேயே ராஜாக்கள் போட்ட கேட்டு அதுவும் தெரியல. ரிவீட்டு ராஜாக்களில் தான் போட்டிருப்பாங்க. நம்ம மன்னர்களில் கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வேணால் நம்ம இல்லை, இதுவும் இல்லை. பையா நெல் களஞ்சியமே இந்த கட்டிக்கிறாங்களா? என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இருக்கிற நல்லா பாதுகாப்பு பண்ணுறத கூட வழியில் கண்டுக்கிறாங்க. சரி பாராம நெல்லை வந்து தான் மதில் சுவராட்டம் இந்த கோட்டைக்கு அதெல்லாம் அங்கே ஒன்று இருக்குது. அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் சிப்பாய் தான் இருக்கும். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த வீடியோவை பார்த்தேங்க, தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். இதுனா யானை கட்டி மண்டபம் செல்லும் வழியா. ஐயா வேணுகோபால் ஏதாவது கோயிலாட்டங்குது. சொன்னல அது யானை கட்டுற மண்டபம் தானா? இது ரெண்டுமே யானை கட்டுற மண்டபம் தான். இந்த உச்சிக்கு போக சொல்கிறாங்க, வாய்ப்பு இல்லை. அதுதான் மண்டபம், ராஜா இருந்த இட மாட்டாங்க. அடே பையா செம்மையாக இருக்குதுண்ணா. உள்ள படியே இருக்குது, ஏறி பார்க்கணும் பார்க்கலாம்.